சின்ன மருமகளில் அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சாவித்திரியும் தாமரையும் அதுக பண்ண வேலைக்கு நடுத்தரவில் வந்து நிற்கிதுங்க. சோத்துக்கு கூட வழி இல்லாமல் இந்த தாமரை வந்து காலை நொண்டி நொண்டி ரோட்டில் நடந்துக்கிட்டு இருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா, அங்கே ஏதாவது தங்குறதுக்கு இடம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு தேடி கீடி வந்துட்டு ஒரு கவர்மெண்ட் காப்பகத்துக்கு வந்து அங்கே போயிட்டு தன்னோட மோதிரத்தெல்லாம் கழட்டி கொடுத்து அங்கே போய் தங்குதுங்க. அங்கே பார்த்தீங்கன்னா எல்லாரும் தரையில் படுத்து கிடக்காங்க. இந்த தாமரை வந்துட்டு எனக்கு பெட்டு கிடைக்குமா அப்படின்லாம் கேட்குது. பெட்டெல்லாம் கிடையாதுமா, இந்தாம்மா பழைய சோறை சாப்பிட்டு படுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கொடுத்துட்றாங்க. இதுகளுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலை. ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அந்த சூழ்நிலையை சமாளிக்கிறது. இங்கிட்டு பார்த்தீங்கன்னா ராஜாங்கம் வந்துட்டு தமிழை வந்து பெருமைப்படுத்துறதுக்காக தமிழுக்கு வந்து கஜானா சாவியை மோகனாவும் ராஜாங்கமும் சேர்ந்து கொடுத்துட்றாங்க. இதை நீதாமா பார்த்துக்கிறணும். மோகனா தான் மூத்த மருமகளாக இருந்து இந்த குடும்பத்தை கட்டி காப்பாத்துச்சு. இப்போ நீ தான் அந்த பொறுப்பை எடுத்து இந்த கஜானாவை நீ தான் பார்த்துக்கிறணும். இந்த குடும்பத்தோட வரவு செலவு எல்லாமே இனிமே நீ ஒரு ஆள் பார்த்துக்கிட்டா போதும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் வந்துட்டு எல்லா பொறுப்பையும் தமிழ்கிட்ட ஒப்படைச்சிடுறாரு. இது வந்துட்டு சேது வந்து ரொம்பவே சந்தோஷமா, முதலாளி அம்மா நீ எனக்கு ஒரு 10,000 கொடுக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு சேது வந்துட்டு தமிழ்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு. ரெண்டு பேரும் ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க. இங்கிட்ட பார்த்தீங்கன்னா சாவித்திரியும் தாமரையும் காப்பகத்தில் ரொம்பவே சிரமப்பட்டுக்கிட்டு இருக்குங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா திங்கிறதுக்கு கூட வழி இல்லாமல், சாப்பாடும் இல்லாமல், தங்குறதுக்கும் இடமும் சரியில்லை அதுகளுக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா வெக்கையாக இருக்குது. நைட்டு ஃபுல்லாக தூக்கமே வரல இந்த தாமரைக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா மறுநாள் ஆகிருது. அவங்க போடுற சாப்பாடு தாமரைக்கு சுத்தமாக பிடிக்கல. தாமரை சொல்லுது, அம்மா நம்ம பேசாமல் அங்கேயே இருந்திருக்கலாம். தேவையில்லாத வேலையை பார்த்துட்டு நல்ல வாழ்க்கைக்கு எடுத்துட்டு இப்போ நடுத்தருவில் வந்து நிற்கிறோம் பாத்தியாமா, எல்லாம் உன்னால தான் அப்படின்னு சொல்லிட்டு தாமரை வந்து சாவித்திரி கிட்ட பேசிக்கிட்டு இருக்கு. சரி விடுடி, நமக்கு ஏதாவது ஒரு வழி கிடைக்காமையா போயிடும், ஏதாவது யோசிக்கிறேன், நம்ம பழையபடி எங்கள் அன்னை குடும்பத்தோடு சேர்ந்து இருக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாவித்திரி வந்து தாமரை கிட்ட பேசிக்கிட்டு இருக்கு. தாமரை பார்த்தீங்கன்னா இது இனிமேல் வேலைக்காகாது, எங்கள் அம்மா சொன்னதை கேட்டோம் அப்படின்னா எதுவுமே நடக்காது, இனிமே நம்ம வாழ்க்கையில் சேது மாமாவும் கிடையாது, எனக்கு கிடைச்ச நல்ல வாழ்க்கையும் எங்கள் அம்மா கெடுத்துருச்சு, இனிமே நான் இந்த உலகத்தில் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காப்பகத்தோட மொட்டை மாடியில் ஏறி போய் நின்று தற்கொலை பண்ணிக்கிற போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தாமரை முடிவெடுத்து மாடிக்கு போய் நிற்கிது. அங்கே போயிட்டு தாமரை ரொம்பவே பயத்தோடு நடுங்கிக்கிட்டு நிற்கிது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சாவித்திரி வந்து கீழே வந்து தாமரையை தேடிக்கிட்டே வருது. தாமரை எங்கே இருக்க அப்படின்னு தேடிக்கிட்டு இருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக சாவித்திரி வந்து வெளியே வந்து பார்த்தா தாமரை மாடியில் நிற்கிது. ஐயோ என் மக மேலே நிற்கிறா, யாராவது காப்பாத்துங்களேன் அப்படின்னு கத்துது. ஏமா கீழே இறங்குமா, நீ ஏமா மேலே நிற்கிற அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. தாமரை வந்து கேட்காம மாடியிலேருந்து கீழே குதிச்சிருது. ஏண்டி பாவி மகளை இப்படி பண்ணிட்டியடி, உன் அம்மா உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கொடுக்காமையாடி போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாவித்திரி வந்து அழுதுகிட்டு இருக்கு. உடனடியாக தாமரையை வந்து காப்பாற்றி எல்லாரும் ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே வெளியிலன்னு இந்த சாவித்திரி அழுதுகிட்டு இருக்கு. இதுதான் அடுத்தடுத்து நடக்க போகுது. ஓகே விவோஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.